நம்ம இடத்துக்கு கூட்டு வந்தோமா, காதும் வச்ச மாதிரி நாலு இறக்க காரியத்தை முடிச்சமான்னு இல்லாம ஏதோ ஒரு ஜிம்முல போட்டுட்டு ஜம்முன்னு எண்ணெய் தேய்ச்சி நிக்கல. எஃப்ஐஆர் போட்டு ஃபைல க்ளோஸ் பண்றதுக்குள்ள இலவன் தாவு தீர்ந்து போச்சு. சாட்சி சொல்ல எவனா வருவானான்னு கேக்குறீங்க. ஒரு பயப்புள்ள வரமாட்டான். ஒருத்தன் வருவான்னு நினைக்கிறேன். என்ன புதுசா சொல்றீங்க? இந்த ஊர்ல உங்களை எதிர்த்து சாட்சி சொல்றதுக்கு எந்த பயப்புள்ளைக்கு கெத்து இருக்கு? இருக்கு, ஒருத்தனுக்கு இருக்கு. இங்க ஜிம் வச்சு நடத்துறான வேலு, அவனுக்கு இருக்கு. அவன் என் கைய பிடிச்ச புடிக்கல. ஒரு வீரம் தெரிஞ்சது. ஆஹா, புரியுது புரியுது. டவுட் வந்துருச்சே. விடுங்க, அவன் வீரத்தை வரிசை பாத்துருவோம். கொலை நடந்தது நீ பாத்தியால? ஐயா, யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறாங்க ஐயா. நீங்களாவது நடந்த உண்மையை சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என் புருஷன் அநியாயமா கொன்னவனை தூக்குல போடணும். சொல்லுங்க ஐயா, பார்த்தத சொல்லுங்க ஐயா. சாட்சி சொல்லாம விட்டுடாதீங்க ஐயா. என்னல நான் கேக்குறேன், அவ கேக்குறா. ஐயனார் சில மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. கேக்குறல, கொலைய நீ பாத்தியா இல்லையா? நான் பார்க்கலங்க. அந்த ராகவம் உள்ள போனா ஊருக்கே நல்லது. அது உன்னால நடந்ததா இருக்கட்டுமே. துணிஞ்சி ஆமா பார்த்தேன்னு சொல்லல. பார்க்காத எப்படிங்க பார்த்தேன்னு சொல்ல முடியும்? சரி, வெக்கமால உனக்கு? ஆம்பளை தானே நீ? எதுக்குல இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்து வச்சிருக்க? உனக்கு என்னத்துக்குல மீச? கடைசியா நான் உனக்கு சொல்லுதேன், நான் உனக்கு பாதுகாப்பு தரேன். கொலைய நீ பார்த்ததா சாட்சி சொல்லுதியா? இல்ல, நான் பார்க்கல. பார்க்கலன்னு எழுதி தரியா? தரேன். என்ன மேற்படியா வாக்குமூலம் கேட்டீங்களா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏல நிக்கிற? கிளம்பு, உனக்கு ஆயுசு கெட்டி. போ போல. அண்ணே, என்ன போலீஸ்ல சாட்சி சொல்லல? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேக்குறியம்மா?